ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை வச்சுட்டு பக்கோடா தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. 2 கப்பு ஃபுல் கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக, பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அரிசி மாவு ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அப்புறம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியே தெளிக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுவே போதும் தான், ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ அதை நல்லா வந்து நம்ம அப்படி உருண்டை பிடிச்சி கையில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக போட்டு எடுத்தால் சூப்பரான முருங்கைக்கீரை நல்லா மொறு கிறிஸ்பியாக இருக்கும். சீரியஸ்லி நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.